மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசுவின் நல்ல நாமத்தினாலே இந்த தியான பகுதிக்குள்ளாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். முற்பிதாக்களின் முன்மாதிரி என்கிற பிரதான தலைப்பின் அடிப்படையில் இதுவரைக்கும் 4 பாடங்களை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலும் 5வது செய்தியாக ஒரு விவசாயிக்கான அழைப்பு என்கிற தலைப்பின் கீழாக பாடத்தை படிக்க இருக்கிறோம். தலைப்பை கேட்ட மாத்திரத்தில் நம்முடைய விசுவாசத்திற்கும் விவசாயத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று நினைக்க தோன்றுகிறதா? நான் ஒரு உண்மை சம்பவத்தோடு என்னுடைய செய்தியை ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு கிராமத்தில் விவசாயி ஒருவர் விவசாயம் செய்து கொண்டு வந்தார். கிறிஸ்தவ ஏழை விவசாயி. ஒவ்வொரு நாளும் இரவு நேரங்களில் கண் விழித்து தன்னுடைய வயல் நிலத்திற்கு அவர் தண்ணீர் பாய்ச்சுவாராம். அடுத்த நாள் வந்து பார்த்தால் தன்னுடைய வயலில் தான் கஷ்டப்பட்டு பாய்ச்சிய எல்லா தண்ணீரும் பக்கத்து வயலில் இருக்குமாம். இதை பார்த்த விவசாயிக்கு மிகுந்த வேதனையாக இருந்தது. இது ஒரு நாள் நிகழ்வு அல்ல, ஒவ்வொரு நாளும் வாடிக்கையாகவே நிகழ்ந்து கொண்டு வந்தது. என்ன செய்வது என்று புரியவில்லை. போதகர் வேறு சொல்லி இருக்கிறார், நாம் யாருடனும் வாக்குவாதமோ சண்டையோ செய்யக்கூடாது, சத்துருக்களையும் சிநேகிக்க வேண்டும் அல்லவா அவர் சொல்லியிருக்கிறார். நான் போய் எப்படி என்னுடைய வயலின் தண்ணீரை திருடிய பக்கத்து வயல்காரரிடம் சண்டையிடுவது? இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு என்று யோசித்த அந்த விவசாயி வேறு வழி இல்லாமல் பாஸ்டரே போய் கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாஸ்டர்கிட்ட போனாராம். போய், பாஸ்டர், என்னுடைய வயலில் ராத்திரி ஃபுல்லாக நான் கண் விழித்து தண்ணி பாய்க்கிறேன். பக்கத்து வயக்காரர் அழகாக தண்ணியை தன்னுடைய வயலுக்கு திருப்பி விட்டு தண்ணீரை திருடி வருகிறார். நான் என்ன செய்வது என்று போதகரிடம் அவர் அங்கலாய்ப்பு கொண்டாராம். இதை கவனித்து கேட்ட போதகர் சொன்னாராம், ஐயா, இனிமேல் நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்கள். இனிமேல் ஒவ்வொரு முறை உங்கள் வயலுக்கு தண்ணீர் பாய்க்கும் முன்பாக பக்கத்து வயலுக்கு நீங்கள் தண்ணீர் பாய்ச்சுங்கள், அதற்கு பின்பாக உங்களுக்கு பாய்ச்சுங்கள் என்று சொல்லி போதகர் ஒரு ஆலோசனை கொடுத்தாராம். போதகர் கொடுத்த ஆலோசனையின் அடிப்படையில் அந்த விவசாயியும் அன்றிலிருந்து முதலாவது பக்கத்து வயல்காரரின் வயலுக்கு தண்ணீரை பாய்ச்சிவிட்டு பின்பு தனது வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சுவாராம். இப்படி நடந்து கொண்டிருந்த இந்த நிகழ்ச்சியை பார்த்த பக்கத்து வயல்காரருக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி நம்முடைய வயலுக்கு தண்ணீர் வந்தது என்று சொல்லி, இன்று என்ன நடக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இரவில் கண் விழித்து ஒரு ஓரமாக ஒளிந்து கொண்டு நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாராம் பக்கத்து வயல்காரர். வழக்கம் போல இந்த கிறிஸ்தவ விவசாயி வந்தாராம், பக்கத்து வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சினாராம், பின்பு தன்னுடைய வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சினாராம். இந்த சம்பவத்தை பார்த்த அந்த பக்கத்து வயல்காரருடைய மனசு குத்தப்பட்டதன் விளைவாக அவர் ஓடி சென்று இந்த கிறிஸ்தவ விவசாயியின் கால்களில் விழுந்து, ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் இத்தனை நாளாக உங்களுக்கு அநியாயம் செய்துவிட்டேன், நீங்கள் என் மீது எவ்வளவு கரிசனை உடையவராக இருக்கிறீர்கள் என்று கேட்ட மாத்திரத்தில் அந்த விவசாயி சொன்ன வார்த்தை, நான் அல்ல, என்னுடைய அன்பு தெய்வம் இப்படித்தான் வாழச் சொல்லியிருக்கிறார் என்று இயேசுவை அவர் கை காட்டினாராம். இந்த சாட்சியின் அடிப்படையில் பக்கத்து வயல்காரரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதாக ஒரு உண்மை அனுபவத்தை வாசிக்க முடிந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்போ சொல்லுங்க, நம்முடைய விசுவாசத்திற்கும் விவசாயத்திற்கும் சம்பந்தம் இருக்குதா? நிச்சயமாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட ஜெபத்தோடு ஒரு விவசாயிக்கான அழைப்பு என்கிற தலைப்பின் கீழாக பாடத்தை கற்றுக்கொள்வோமா? பரலோகத்தில் வாசம் செய்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல தியான பகுதிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, பலவீனமான அடியேன், பலமுள்ள உம்முடைய வார்த்தைகளை பேசுவதற்கு தகுதியற்றவன். தேவன் அடியானை மறைத்து பரலோகத்தின் ஆவியானவர் இடைபடும்படியாய் செபிக்கிறோம். இந்த நாளின் செய்தி அடியானுக்கும் கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் இயேசுவின் வழியாக செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் நம்முடைய கவனத்தை 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 19 மற்றும் 20 வசனங்களுக்கு நேராக திருப்புவோம். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய், அப்படியே அவன் என்கிறது எலியாவை குறிக்கிறது. அப்படியே எலியா அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய்
12 ஏர்பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடருவேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். இந்த எலிசாவின் தகப்பன் ஒரு பெரிய பணக்கார விவசாயி. இந்த எலிசாவின் தகப்பனாருடைய குடும்பம் பாகாலுக்காக முழங்கால்களை முடக்காத 7000 பேரில் இந்த எலிசாவின் வீட்டாரும் இருந்தனர் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. அது மாத்திரமல்ல, இந்த எலிசாவின் வீட்டார் தேவனை கனப்படுத்துகிறவர்களாக இருந்தார்கள். எப்படி என்று சொன்னால், பண்டைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேதாகமம் சொல்லிக் கொடுத்த அந்த சட்டங்களே எலிசாவின் வீட்டாருக்கான சட்டங்களாக அவனுடைய தகப்பனாரால் போதிக்கப்பட்டிருந்தது. இந்த எலிசா அமைதியான ஒரு கிராமப்புற வாழ்க்கை, இயற்கையின் மூலமாகவும் தேவன் மூலமாகவும் பயனுள்ள போதனைகளை கற்று கிராம சூழ்நிலையிலே அவர் வளர்ந்து வந்தார். அது மாத்திரமல்ல, பயனுள்ள வேலைகளில் ஒழுங்கு, பெற்றோருக்கும் தேவனுக்கும் கீழ்ப்படிதல், இப்படிப்பட்ட சூழலில்தான் இஸ்ரவேலின் வருங்கால ஆவிக்குரிய தலைவனான எலிசாவிற்கான அத்தனை பயிற்சிகளும் இருந்தது. ஒட்டு மொத்தத்தில் சொல்ல வேண்டுமானால், விவசாய குடும்பத்தில் விசுவாசத்தை வளர்த்து கொண்ட ஒரு விவசாயியாகவே எலிசா தன்னுடைய அடிப்படை பயிற்சிகளை பெற்றுக்கொண்டிருந்தார். இந்த பயிற்சி முறைகள்தான் பிற்காலத்தில் அவரை எலியாவிற்கு பின்பாக ஒரு பெரிய ஆவிக்குரிய தலைவனாக உயர்த்துவதற்கு அடிப்படையாக இருந்தது. இந்த ஆவிக்குரிய தலைவனுடைய வாழ்க்கையில் நாம் ஒரு சில பாடங்களை கற்றுக்கொள்ளலாமா? முதலாவது பாடம் என்னன்னு சொன்னால், ஆளுமை உடைய ஒரு ஆவிக்குரிய தலைவனாக எலிசா இருந்தார். ஒருவேளை நினைக்கலாம், இந்த எலிசா ஒரு சாதாரண ஒரு விவசாயி, வயலில் ஏர் பூட்டி விழுந்துட்டு இருந்தவர், அவருக்கு என்ன தலைவனுக்கான குணாதிசயங்கள் இருந்திருக்கும்? தலைவனுக்கான தனித்துவமான பண்புகள் அவர்கிட்ட அப்படி என்ன பெருசாக இருந்துற போகுது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்களும் நானும் நினைக்கலாம். ஆனால் வேத புத்தகத்தை நாம் வாசித்த பகுதியை சற்று கவனமாக வாசித்து பார்ப்பீர்களானால், ஆளுமைக்குரிய குணநலன்கள் ஒரு ஆவிக்குரிய தலைவனாக ஏர்பூட்டி விழுத இந்த எலிசாவிடம் காணப்பட்டுச்சு. வேலை ஏவுவன் தலைவன் அல்ல, ஒன்றாக சேர்ந்து வேலை செய்யக்கூடியவன் தான் நல்ல தலைவன். அப்படிதானே? நீ அதை செய், நீ இதை செய்யின்னு சொல்லி டிக்டேட் பண்ணிட்டு ரூலிங் பண்றவன் உண்மையான தலைவன் கிடையாது. தொழிலாளிகளோடு சேர்ந்து ஒன்றாக வேலை செய்பவன் தான் ஒரு நல்ல தலைவன். நான் வாசித்த வேத பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எலிசா ஒரு பணக்கார விவசாயி தான். அவர் வயல் ஓரத்தில் நின்றுட்டு நல்ல ஒரு கொடையை பிடிச்சிக்கிட்டு அழகா, நீ அங்கே போ, நீ அதை செய், நீ இதை செய்ன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவர் வேலை வாங்கலை. அதுக்கு பதிலாக 12 ஏர் வயலில் உழுது கொண்டிருந்த போது அந்த 12வது ஏரை பூட்டி உழுது கொண்டிருந்தார். அவன் ஒரு பணக்காரனாக இருந்த பொழுதிலும் கூட வேலையாட்களோடு சேர்ந்து வேலை செய்யக்கூடிய நல்ல தலைவனாகவே தான் அவன் இருந்தான். வேலை ஏவுபவனாக அல்ல, தொழிலாளிகளோடு சேர்ந்து வேலை செய்பவனாகவே அவன் இருந்தான். அவன் ஒரு பாஸ் மாதிரி நடந்துக்கல, ஒரு லீடர் மாதிரி தன்னுடைய குழுவினரை வழிநடத்தக்கூடிய நல்ல தலைவனாகவே அவர்களோடு சேர்ந்து வேலை செய்தான் என்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. மறைந்த முன்னாள் தொழிலதிபர் ரத்தன் டாட்டாவை குறித்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். டாட்டா குழுமத்தோட தலைவராக இருந்த ஒரு நல்ல மனுஷன். அவரை குறித்து படித்து பார்ப்போமானால் அநேக நல்ல குணங்கள் அவரிடம் இருந்தது. இந்த நல்ல மனிதனை குறித்து நான் ஒரு காரியம் படித்தேன். COVID-19 இந்த நோய் தொற்று காலத்தில் அவர் தன்னுடைய எல்லா பணியாளர்களுக்கும் விடுமுறை, அதாவது மாத சம்பளத்தோடு கூடிய விடுமுறையை கொடுத்து எல்லோரும் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அவர் அஸ்திவாரமாக இருந்தார் என்று சொல்லி நான் அவரை குறித்து வாசித்தேன். நிறைய காரியங்கள் செஞ்சிருக்கார் அவர்.
கல்வி, சமுதாய பணி என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு தலைவன் சொல்லக்கூடிய ஒரு வாசகத்தை பாருங்கள். பொறுப்பில் இருப்பவன் தலைவன் அல்ல, தனது பொறுப்பில் இருப்பவர்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுபவனே தலைவன். யார் தலைவன்? ஒரு பதவியில் இருக்கிறவன் அல்ல, மற்றவங்களை வேலை வாங்குறவன் அல்ல, தலைவன் அல்ல. தன்னுடைய பொறுப்பில் தனக்கு கீழே வேலை செய்கிறவங்களை யார் ஒருத்தர் நல்லா கவனிச்சுக்கிறானோ அவன்தான் நல்ல தலைவன் என்று சொல்லி ரத்தன் டாட்டா சொன்னார். நீங்கள் பாருங்களேன், இந்த எலிசா என்ன பண்ணார்னு சொல்லி நம்ம வாசிக்கலாமா? இதே 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தோட 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்போ எலியா வர்றாரு, எலிசா மேலே ஒரு சால்வையை போட்டுட்டு ஊழியத்திற்கான ஒரு அழைப்பை கொடுக்குறார். அழைப்பை கொடுத்த மாத்திரத்தில் அவர் அப்படி எலியா பின்னாடி ஓடி போல. அவர் என்ன செய்தார் பாருங்களேன். 21வது வசனம் ஸ்க்ரீனில் இல்லை, நான் இதில் வாசிக்கிறேன். 21வது வசனம், அப்பொழுது அவன், அதாவது எலிசா, இவனை விட்டு போய் ஒரு ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். பார்த்தீங்களா? அவங்க கூட 11 வேலைக்காரங்க ஏர் பூட்டி விழுந்துட்டு இருந்தாங்க. அவளுங்க எவ்வளோ நேரம் வேலை செஞ்சாங்களோ தெரியாது. எலியா கூப்பிட்டுட்டாரு, ஆண்டவர் என்னை ஊழியத்தை கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படி அம்போன்னு விட்டுட்டு வரல. என்ன பண்ணார்? மாடை அடித்து அந்த ஏர் கலப்பைகளை எல்லாம் நொறுக்கி அதனால் தீ உண்டாக்கி அவர்களுக்கான ஆகாரத்தை சமைத்து அவர்களுக்கு புசிக்க கொடுத்து, அதாவது தன்னோடு வேலை செய்யக்கூடிய தன்னுடைய பணியாளர்களுக்கான ஆகாரத்தை ஆயத்தம் செய்து கொடுத்த பின்பாகத்தான் ஊழிய அழைப்பிற்காக இந்த எலிசா கடந்து வந்ததை பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்படியாக இந்த எலிசாவிடம் ஒரு நல்ல ஆவிக்குரிய தலைவனுக்கான அத்தனை அம்சங்களும் இருந்ததை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. இந்த எலிசா எலியாவை போல அல்ல. எலியா ஒரு துடிப்புள்ள மனிதன், பாவத்தை பாவம் என்று முகத்துக்கு நேராக விரல் நீட்டி பேசக்கூடிய ஒரு தைரியமான இரும்பு மனிதன். ஆனால் எலிசா இயற்கையிலே ஒரு சாதுவான ஆவி உடைய மனிதனாக இருந்தான். சாதுவான ஆவி இருந்தாலும் கூட வயல்வெளிகளிலும் தோட்டம் துறவிலும் வேலை செய்த இயற்கையாகவே உடல் ரீதியான ஒரு பலசாலியாகவே இந்த எலிசா இருந்தான் என்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. அவனுடைய அன்றாட வாழ்க்கையில், அவனுடைய பணியில், அவனுடைய நோக்கத்தில் அவன் உறுதியுடையவனாக ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து தேவ கிருபையில் அவரை அறிகிற அறிவிலும் வளர்ந்து கொண்டிருந்தான் என்று எலிசாவை குறித்து முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் என்கிற எலன் ஒயிட் அம்மையாருடைய எழுத்துக்களில் இருந்து நாம் என்ன செய்ய முடிகிறது? வாசிக்க முடிகிறது. வீட்டு வாழ்க்கையோட கடமைகளில் அவங்க அப்பா கூட அவர் எப்படி இணைந்து வேலை செய்ய கற்றுக்கொண்டாரோ அந்த ஒரு தோழமை, அந்த ஒரு இணக்கம்தான் பரலோக தேவனோடு இணைந்து வேலை செய்வதற்கான ஆயத்த முறைமைகளை இந்த எலிசாவிற்கு கற்றுக் கொடுத்தது. சின்ன சின்ன வீட்டு வாழ்க்கையின் கடமைகளில் அப்பா கூட அவர் எவ்வளவு ஒத்துழைப்பாக இருந்தாரோ அந்த ஒத்துழைப்பு தான் ஆண்டவரோடு ஒத்துழைப்பதற்கு அவருக்கு கற்றுக் கொடுத்திருந்தது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெரிய இஸ்ரவேல் தேசத்திற்கான ஒரு ஆவிக்குரிய தலைவன் என்பது மிகப்பெரிய பொறுப்பு. அந்த மிகப்பெரிய பொறுப்பிற்கு வருவதற்கு முன்பாக சின்ன சின்ன காரியங்களில் அவன் எவ்வளவு உண்மை உள்ளவனாக இருந்தானோ அந்த ஆயத்தந்தான் பாரம் மிக்க பெரிய பொறுப்புகளுக்காக அவனை உருவாக்கி கொண்டிருந்தது என்பதை நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள், அப்போ என்ன புரிந்துக்கணும்? தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒரு பணிக்காக அழைக்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தகுதி அந்த சூழ்நிலையில் தங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட சாதாரண வேலைகளை எவ்வளவு உண்மையாக நியாயத்தோடு செய்கிறார்களோ அவர்களே ஒரு பெரிய மேன்மையான கனமுள்ள பொறுப்பிற்கு தகுதியானவர்கள். பாருங்களேன், அது மரம் வெட்டக்கூடிய வேலையாக இருக்கலாம், அல்லது நிலத்தை சுத்தம் செய்யக்கூடிய வேலையாக இருக்கலாம், அல்லது எலிசாவை போல ஏர் பிடித்து கொண்டு ஏருக்கு பின்னால் செல்லக்கூடிய வேலையாக இருக்கலாம், வாகனத்தை ஓட்டக்கூடிய வேலையாக இருக்கலாம், அல்லது கட்டிட பணி செய்யக்கூடிய ஒரு கட்டிட தொழிலாளியாக இருக்கலாம், அல்லது வாகனத்தை ஓட்டக்கூடிய ஓட்டுநராக இருக்கலாம். நாம் என்ன வேலை செய்கிறோம் என்பது அல்ல, அதை எவ்வளவு நேர்த்தியாக
மெய் பற்றோடு செய்கிறோம் என்பதே நம்மை பாரமிக்க பொறுப்புகளுக்கு ஆயத்தம் செய்கிறது என்பது எலிசாவின் வாழ்க்கையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதைத்தான் சாலமோன் ஞானி மிக அழகாக சொல்லுகிறார். பிரசங்கியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பார்த்தோன்னு சொன்னா, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. அப்போ ஒரு பெரிய கனமுள்ள வேலையை செய்யணும் அப்படின்னா இவ்வளவு படிச்சிருக்கணும், என்னென்ன திறமை இருக்கணும் அப்படின்னு இல்லை. அந்த சூழ்நிலையில் தேவன் உன்னுடைய கரத்தில் என்ன வேலையை கொடுத்திருக்கிறாரோ அதை உன் பலத்தோடு செய். அதுதான் எலிசா ஆரம்ப நாட்களில் செய்து கொண்டு வந்தார். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்காக தன் பிள்ளைகளை பக்தியோடு வளர்க்கக்கூடிய ஒரு தாய் பிரசங்கிக்கும் ஒரு ஊழியக்காரனைப் போல தேவனுக்காக தீவிர ஊழியம் செய்கிறாள். என்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி குழந்தையை வளர்க்கக்கூடிய தாய்மார்கள் கூட சபையை கட்டி எழுப்பக்கூடிய ஊழியக்காரனைப் போல தீவிரமாக ஊழியம் செய்கிறார்கள் என்று நாம் வாசிக்க முடிகிறது. இப்போ என்ன, அன்றாட கடமைகளை மனப்பூர்வமாக செய்து போதும் அப்படிங்கிற மனசோடு பிறர் நலன் மீது அக்கறையும் கரிசனையும் ஆர்வமும் உடையவர்களாக இருப்போமானால் அப்படிப்பட்ட மனிதர்களே மேன்மையடைய தகுதியுள்ளவர்கள் ஆகிறார்கள். ஒரு ஆவிக்குரிய தலைவனாக உயரணும், ஒரு மேன்மையான நிலைக்கு உயரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் கையில் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை நீங்கள் உண்மையாக மெய்ப்பற்றோடு செய்வீர்களானால் நீங்களே நாளைய எதிர்காலத்தின் தலைவராக முடியும். இதுதான் எலிசாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது பாடம். எலிசாவின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது பாடம் தர்த்தியாகமுள்ள தலைவன். இஸ்ரவேல் ஜனங்களின் ஆவிக்குரிய தலைவனாக தேசத்தை வழிநடத்தும்படியான ஊழியம் செய்யக்கூடிய, சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எலிசாவிற்கு கொடுக்கப்பட்ட போது எலிசா அந்த சேவைக்காக தான் இதுவரை அனுபவித்து வாழ்ந்து வந்த எல்லா விதமான சௌகரியங்களையும், எல்லா விதமான அனுகூலங்களையும், சாதகமான சூழ்நிலைகளையும் தியாகம் செய்ய அவன் ஆயத்தமுள்ளவனாக இருந்தான். பரலோக தகப்பன் கொடுத்த அழைப்பின் அடிப்படையில் பூலோக தகப்பனையும் தன்னுடைய பெற்றோர், உடன்பிறப்புகள், நண்பர்கள், கிராமத்து வாழ்க்கை, செல்வ செழிப்பான விவசாய குடும்பம் என அத்தனை சௌகரியங்களையும் துறந்துவிட்டு தேவனுக்காக சேவை செய்ய அவரை பின்தொடர எலிசா தீர்மானம் செய்தான். எலிசா ஒரு பணக்கார வாலிப விவசாயி. இதே போல வேதாகமத்தில் இன்னொரு பணக்கார வாலிபனுக்கு சேவை செய்யும்படியான ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்ட போது என்ன நடந்தது வாசிக்கலாமா? பணக்கார வாலிபன் ஒருவன் வந்து இயேசுவிடம் கேட்டான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் இயேசுசாமி சொன்னார், நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்று சொன்னார். அவன் சொன்னான், நான் சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் கை கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் இயேசுவின் பதில், நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 19வது அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கிறோம். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. அப்போ இயேசுசாமி சொன்னாரு, எப்பா நீ இதுவரைக்கும் வசதியாக வாழ்ந்திருக்க, உன்னுடைய வசதி வாழ்க்கையை விட்டுட்டு உனக்கு இருக்கிற எல்லா ஐஸ்வர்யத்தையும் நீ தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என் பின்னே வா என்று அவனுக்கு ஒரு அழைப்பு கொடுத்த போது அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் அந்த அழைப்பிற்கு செவி கொடுக்க முடியாமல் துக்க முகமாய் போய்விட்டான் என்று நாம் வாசிக்க முடிகிறது. அந்த வாலிபன் ரட்சிப்பின் வார்த்தைகளை கேட்டபோது மிகுந்த ஆஸ்தியுடையவனாய் இருந்தபடியால் துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அவன் தியாகம் செய்ய விருப்பமற்றவனாய் இருந்தான். ஆஸ்தி மீது அவனுக்கு இருந்த அன்பு ஆண்டவர் மீது இருந்த அன்பை விட அதிகமாக இருந்ததினால் கிறிஸ்துவுக்காக அனைத்தையும் இழக்க அவன் ஆயத்தமாக இல்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆனால் எலிசா அதே போல ஒரு பணக்கார வாலிப விவசாயியாக இருந்த அவன்
அழைப்பு கொடுக்கப்பட்ட மாத்திரத்தில் தன்னுடைய எல்லா சௌகரியங்களையும் விட்டுவிட்டு தேவனை பின்பற்ற தீர்மானித்தான். இப்போ நமக்கான பாடம் என்ன? ஒருவேளை ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்தோ என்னை பார்த்தோ இன்னைக்கு எலிசாட்ட சொன்ன மாதிரியோ அல்லது அந்த பணக்கார வாலிபன்ட்ட சொன்ன மாதிரியோ உனக்கு இருக்கிற எல்லாத்தையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு நீ என் பின்னாடி வாப்பா, நீ எனக்காக ஊழியம் செய்ப்பான்னு சொல்லி ஆண்டவராகிய தேவன் நம்மில் யாரிடமும் அவர் கேட்கவில்லை. ஆனால் நாம் எலிசாவை போல அல்லது அந்த பணக்கார வாலிபனை போல அழைக்கப்படாமல் இருக்கலாம். நாம் நம்முடைய வாழ்வில் தேவனுடைய ஊழியத்தில் முதல் இடம் கொடுக்கும்படியாக தேவனால் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு அதுதான். நம்ம என்ன செஞ்சாலும் தேவனை கனப்படுத்தும் விதமாக அவருடைய ஊழியத்தை முன்னிறுத்தியே நம்முடைய வேலைகள் செய்யப்படும்படியாக தேவன் நம்மிடம் கேட்கிறார். இதுதான் தேவன் நம்மிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் ஒரு வியாபாரியாக இருக்கலாம், ஒரு விவசாயியாக இருக்கலாம், அல்லது ஒரு தொழில் முனைவோராக இருக்கலாம், அல்லது ஒரு இயந்திர பணியாளராகவோ, ஒரு மருத்துவராகவோ, ஒரு ஆசிரியராகவோ, ஒரு வழக்கறிஞராகவோ நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம். ஆனால் நம்முடைய வாழ்நாளில் ஒரு நாள் கூட, நான் என்ன வேலையை செஞ்சாலும் பரவாயில்ல, நம்முடைய வாழ்நாளில் ஒரு நாள் கூட ரட்சிப்பின் செய்தியை இந்த உலகத்திற்கு சொல்லாமல் நமது உலக பிரகாரமான வேலையை நாம் ஒரு நாளும் முடிக்கக்கூடாது. இது ஒன்றை தான் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறார். நம்மளை பெருசாக தியாகம் பண்ண சொல்லலை. எலிசா அழைப்பை பெற்றுக்கொண்ட மாத்திரத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆரம்ப கால பணி என்ன தெரியுமா? வேதாமத்தில் வாசிக்கிறோம், எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா என்று தான் வாசிக்கிறோம். ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டு எலியாவை பின்தொடர்ந்து எலிசா வராரு. அவரோட ஆரம்ப பணி ரொம்ப சாதாரண வேலை தான். எலியா சாப்பிட்டு வந்தா அவர் கை கழுவுறதுக்கு பாத்திரத்தில் தண்ணி கோரி தண்ணி ஊற்றுனார், அவ்வளோதான். கிறிஸ்துவுக்குள் அன்பான அவனுடைய பிள்ளைகளே, நம்ம என்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அதை ஆண்டவருடைய நாமத்தின் மகத்துவத்திற்காக நாம் எந்த வழிகளில் எல்லாம் செய்யலாம் என்பதை நாம் என்ன செய்யணும்? யோசித்து பார்க்கணும். எலிசாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 2வது பாடம் தியாக மனப்பான்மை என்று சொல்லி நாம் என்ன செஞ்சோம்? பார்த்தோம். 3வது, இந்த சம்பவத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய 3வது பாடம் என்னன்னு சொன்னால், பிரசங்கிப்பதை விட பிரதானமானது. இன்றைக்கு அநேக சமயங்களில் நாம் எல்லாரும் எப்படி கற்பிக்கப்படுகிறோம் தெரியுமா? புல்பிட்டில் ஏறி பிரசங்கம் செய்கிறது தான் ஊழியம். தேவாலயத்து ஆராதனைகளில் ஓய்வு நாள் பள்ளி பாடம் எடுப்பதும், தெய்வீக ஆராதனையிலும் வெள்ளிக்கிழமை ஆராதனைகளிலும் செய்தியை கொடுப்பதும், ஓய்வு நாள் நிகழ்ச்சி நிரல்களில் கலந்து கொள்வதும் தான் ஊழியம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலே ஊழியம் என்பது நாம் பிரசங்கிப்பதை விட அதிகமான அர்த்தமுடையதாக இருக்கிறது. எப்படி தெரியுமா? எப்படி ஆரம்ப காலகட்டத்தில் எலியா எலிசாவிற்கு பயிற்சி கொடுத்தாரோ, அதே போல மீதமான திருச்சபையின் அங்கங்களாகிய நீங்களும் நானும் இந்த இறுதி காலத்தில் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஊழியம் நம்முடைய வாலிப பிள்ளைகளை பயிற்றுவிப்பது. வருங்காலங்களில் நம்முடைய சத்தியத்தை சுமந்து செல்லக்கூடிய தூண்களான வாலிப பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுப்பதே நாம் ஆலயத்தில் பிரசங்கம் செய்வதை விட பிரதானமான ஒரு பணியாக இருக்கிறது. அதைத்தான் எலியா ஆரம்ப காலங்களில் எலிசாவிற்கு பயிற்சியாக கொடுத்தார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. எப்படி? வாலிப பிள்ளைங்க, அவர்களுக்கு என்று அன்றாட வேலைகள் இருக்கும். ஒருவேளை அவங்க கல்லூரிகளில் படிக்கலாம், பள்ளிக்கூடங்களில் படிக்கலாம், இல்லை அலுவலகத்தில் வேலை செய்யலாம். இந்த அன்றாட வேலைகளுக்கு அப்பாற்பட்டு சின்ன சின்ன ஆலய பொறுப்புகளிலும் ஊழியத்தின் பாதைகளிலும் அவர்களுக்கு நாம் பயிற்சி கொடுக்கணும். எப்படிலாம் பயிற்சி கொடுக்கலாம்? நம்முடைய ஆலயத்தை சுத்தம் செய்ய சொல்லலாம், ஆலயத்தில் இருக்கக்கூடிய செடிகளை பராமரிக்க சொல்லலாம், ஆலயத்திற்கு தேவையான தண்ணீர் கொண்டு வர சொல்லலாம், ஆலய ஆராதனைகளில் இருக்கைகளை ஆயத்தம் செய்யும்படியாக சொல்லலாம், வயதான முதியவர்களை இல்லங்களிலிருந்து நம்முடைய ஆலயத்திற்கு அழைத்து வரக்கூடிய வேலை, இப்படி என்று அநேக வேலைகள் இருக்கிறது. பாடல் கூட்டங்களை நடத்த சொல்லலாம். இப்படி சின்ன சின்ன பொறுப்புகளை முதலாவது அவர்களுக்கு நாம் பயிற்சி அளிக்க வேண்டும்.
அனுபவம் உள்ள தேவ ஊழியர்களோடு சேர்ந்து வாலிபர்கள் இப்படிப்பட்ட ஆரம்பகால பயிற்சியை எலிசாவை போல பெற்றுக்கொள்ள வேண்டும். சின்ன பொறுப்புகளில் அவர்கள் பயிற்சியை பெற்றுக்கொண்ட பின்பாக கனமான பெரிய பாரமுள்ள வேலைகளை செய்யும்படியாக நாம் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். இதுதான் நாம் பிரசங்கிப்பதை விட பிரதானமாக செய்ய வேண்டிய வேலையாக இருக்கிறது. இப்படி அனுபவம் உள்ள ஆண்டுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து அனுபவம் இல்லாத வாலிப வேலைக்காரர்கள் பயிற்சியை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுடைய முயற்சியோடு சேர்ந்து ஆண்டவரும் அதிகமாக பேலன்ஸ் செய்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, வாலிப பிள்ளைங்க தாழ்மையும் தியாகமும் உள்ளவர்களாக ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியும் பொழுது தேவனுடைய கரத்திலிருந்து பெரிய பெரிய பொறுப்புகளை பெற்றுக்கொள்ள தகுதி உடையவர்கள் ஆகிறார்கள். மீதமான திருச்சபையின் விசுவாச பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சபையின் மூப்பர்களாக இருக்கலாம், போதகர்களாக இருக்கலாம், ஒரு விசை யோசித்து பாருங்கள். நாம் நம்முடைய காலங்களுக்கு பின்பாக நம்முடைய ஆண்டவருடைய பணியை செய்வதற்காக நம்முடைய வாலிப பிள்ளைகளை பயிற்றுவிக்கிறோமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த செய்தியின் மூலமாக நிச்சயமாக நாம் எல்லோரும் நல்ல தீர்மானத்தோடு நம்முடைய வாலிப பிள்ளைகளை என்ன செய்வோம்? பயிற்றுவிக்க முயற்சிகளை எடுப்போம். எலிசாவின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அடுத்த பாடம் என்னன்னு சொன்னால், சோதனையில் உறுதி. எலிசா எலியாவோடு இருந்தார் அப்படிங்கிறதுனால எலிசாவுக்கு ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. எலியா ஒரு பயங்கரமான தீர்க்கதரிசி. அவர் வானத்திலிருந்து அக்னியெல்லாம் கொண்டு வந்தார், பாகால் தீர்க்கதரிசி எல்லாம் அழிச்சாரு, ஆகாபையே எதிர்த்து நின்னாரு. அவரை மாதிரி ஒரு மனுஷன் கூட எலிசா இருந்தார். எலிசாக்கு என்ன கஷ்டம் வந்திருக்கும்? எலிசாக்கு என்ன சோதனை வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எலிசாவிற்கும் சோதனைகள் வரத்தான் செய்தது. என்ன சோதனை தெரியுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். எலிசா ஒருவேளை ஒரு 25 வருஷமோ 30 வருஷமோ தன்னுடைய தாய் தகப்பனோடு அவர் கிராமத்தில் விவசாயியாக வாழ்ந்திருக்கலாம். இப்போ திடீர்னு அவங்களெல்லாம் விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகும் பொழுது அவருக்கு தன்னுடைய பூர்வீகம், தன்னுடைய பெற்றோருடைய அன்பு, தான் வளர்ந்த சூழ்நிலைகள், தன்னுடைய இளவயது நண்பர்கள் என அநேக வாட்டங்களும் கவலைகளும் இல்லாமலா இருந்திருக்கும்? தான் விட்டு வந்த அதே திரும்ப பழைய வாழ்க்கைக்கு போகும்படியாக பிசாசானவன் அநேக முறை அவருடைய மனதை தூண்டினானாம். ஆனால் அப்படிப்பட்ட விசுவாச பரீட்சையில் தேவனை தான் சார்ந்திருந்தார் எலிசா. படிக்கிறோம்ல, லூக்கா சுவிசேஷ புத்தகம் 9வது அதிகாரம் 62வது வசனத்தில் படிக்கிறோம். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். எலிசா ஆரம்ப காலங்களில் வயலை பண்படுத்தக்கூடிய கலப்பையின் மீது தன் கையை வைத்திருந்தார். அந்த கலப்பையிலிருந்து அவருடைய கரத்தை எடுத்து தேவ ஜனங்களுடைய இருதயத்தை பண்படுத்தக்கூடிய ஆவிக்குரிய கலப்பையின் மீது அவருடைய கரங்களை தேவன் வைத்தார். அந்த நாளிலிருந்து எலிசாவின் தீர்மானம், இந்த கலப்பையின் மேல் கை வைத்த நான் விவசாய கலப்பையை தொடும்படியாக என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒருபோதும் பின்னிட்டு திரும்ப மாட்டேன் என்று சொல்லி எப்பெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் சோதனை அதிகமாக இருந்ததோ அப்பொழுதெல்லாம் அவர் தன்னுடைய தீர்மானத்தில் மிக உறுதியுடையவராக இருந்ததை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. படிக்கிறோம்ல, 2 ராஜாக்களில் நம்ம 2வது அதிகாரத்தில் படிக்கும் பொழுது எலிசா கிட்டத்தட்ட அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் வந்தது. எலியாவை ஆண்டவராகிய தேவன் சொன்னார், நான் என்ன செய்ய போகிறேன்? பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் இந்த எலியா சொல்கிறாரு எலிசாவை பார்த்து, எலிசா நீ இங்கே இரு, நான் பெத்தேல் மட்டும் போகிறேன். எலிசா நீ இங்கே இரு, நான் எரிகோ மட்டும் போகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் அவர் தான் விட்டு வந்த பாதைக்கு திரும்ப செல்லும்படியாக அழைத்தபோது எலிசா ஒரு முறையேனும் அதற்கு சம்மதிக்கவில்லை. அழுத்தம் அதிகமாக இருந்தபோது தேவனை அவர் இறுக பற்றி கொண்டார். வாசிக்கிறல்ல, 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 2, 4, 6 ஆகிய வசனங்களில் பாசித்துன்னு சொன்னால், எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு,
கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு செல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனாங்க. பெத்தேல், கில்கால், எரிகோ என்று ஒவ்வொரு இடத்திற்கு கடந்து போகும் பொழுதும் எலிசாவிடம் எலியா இதே வார்த்தையை சொல்றாரு, நீ இங்கே இருப்பா. ஆண்டவர் என்னை பெத்தேலுக்கு போக சொல்றாரு, ஆண்டவர் என்னை கில்காலுக்கு போக சொல்றாரு, ஆண்டவர் என்னை எரிகோவுக்கு போக சொல்றாருன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் அவன் சோதிக்கப்படுகிறான். இங்கே இரு என்று சொல்வது நிமித்தமாக உன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்ப போ என்று அவன் மனதை அழுத்தம் கொடுப்பது போல இருந்தது. அவன் எவ்வளவாக அழுத்தப்பட்டானோ, அழுத்தப்பட்ட ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவனை அழுத்தமாக பிடித்து கொண்டான். சோதனையில் உறுதியுடைய ஒரு மனுஷனாக இந்த எலிசா இருந்தான். எலிசா எத்தனை முறை சோதிக்கப்பட்டார் தெரியுமா? 3 முறை எலிசா சோதிக்கப்பட்டார். பெத்தேலுக்கு போகும்போது, எரிகோவுக்கு போகும்போது, கில்காலுக்கு போகும்போது 3 முறையும் எலிசாவை பார்த்து அதே வார்த்தை தான் சொன்னார். 3 முறை மறுதலித்த பேதுருவை போல் அல்ல, 3 முறையும் ஆவிக்குரிய முதிர்ச்சி உடைய ஒரு மனிதனால் சோதனையில் வீழாதபடி திட மனதுள்ளவனாய் எலியாவை பின்பற்ற இந்த எலிசா ஆயத்தமுள்ள ஒரு மனிதனாக இருந்தான் என்று என்ன சொல்ல முடிகிறது? அவரை பார்க்க முடிகிறது. அப்போ எலிசாவின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், ஒரு முறை ஒரு தீர்மானம் எடுத்து விட்டால் நான் பின்னோக்க மாட்டேன். பாடம் இல்லை, ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டேர்னிங் பேக் என்று சொல்கிறோம்ல. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், நான் பின்னோக்கேன் என்று சொன்ன பாடல் வரிகளின் அடிப்படையில் இயேசுவை பின்பற்ற தீர்மானித்த எலிசா தனக்கு வந்த எல்லா சோதனைகளிலும் அவர் பின்வாங்காமல் முன்னோக்கியே பயணிக்கக்கூடிய ஒரு தேவ மனிதனாகவே இருந்தார் என்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. எலிசாவின் வாழ்க்கையிலிருந்து கடைசி பாடம், இரட்டிப்பான ஆவியின் வரத்தை அவன் நாடினான். இரட்டிப்பான ஆவியின் வரம் வேதாகமத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, எலியா 8 அற்புதங்களை செய்ததாக வேதாகமம் பதிவு செய்கிறது. எலிசா 16 அற்புதங்களை செய்ததாகவும் வேதாகமும் சொல்லுகிறது. அப்போ பார்த்தேன்னு சொன்னால், எலியா செய்த அற்புதங்களைப் போல இந்த எலிசா 2 மடங்கு அற்புதங்களை செய்தார். எப்படி? குருவை மிஞ்சிய சிஷ்யன் என்று சொல்லுவாங்களே உலகத்தின் பாஷையில். குரு அவனுடைய வழிகாட்டியான எலியா 8 செய்தார் என்று சொன்னால், எலிசா 16 அற்புதங்களை செய்ததாக நம்ம என்ன செய்ய முடிகிறது? வாசிக்க முடிகிறது. எப்படி எலிசாவால் 16 அற்புதங்களை செய்ய முடிந்தது அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், படிக்கிறோம் 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 10-11 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்து கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது. எலிசா ஒரு காரியத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார். என்ன புரிந்திருந்தார் அப்படின்னு சொன்னால், தான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ அந்த அழைப்பின் கனமான ஊழியத்தை தலைமை தாங்க தனக்கு வேறு எதுவும் வேண்டாம். எலியாவை எந்த பரிசுத்த ஆவியானவர் தகுதிப்படுத்தினாரோ அந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் மாத்திரமே தன்னுடைய அழைப்பின் பணியை செம்மையாக செய்து முடிக்க முடியும் என்பதை உணர்ந்த எலிசா ஆவியானவருடைய அருட்மலையை, அருட்கொடையை 2 மடங்காக கேட்டார். அந்த எலிசா ஒருவேளை நினச்சிருந்தா உலக பிரகாரமான கனத்தையோ பூமியின் பெரிய மனுஷங்களுக்கு மத்தியில் ஒரு இடத்தையோ கேட்டிருக்கலாம். உலக பிரகாரமான கனம், மகிமை, ஆசீர்வாதம், செல்வம், சம்பத்து எதையும் அவன் நாடி தேடாமல் தான் அழைக்கப்பட்ட அழைப்பில் சிறந்து விளங்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவருடைய அருட்கொடை வேண்டும் என உணர்ந்து, உம்மிடம் செயல்பட்ட அதே ஆவியானவருடைய வரம் எனக்கு 2 மடங்காக வேண்டும் என்று சொல்லி இந்த தேவ மனிதன் கேட்டதை நாம் பார்க்க முடிகிறது. அதன் அடிப்படையில் தான்
எலியா 8 அற்புதங்களை செய்தபோது எலிசா 16 அற்புதங்களை சரியா 2 மடங்கு செய்ததாக வேதாகமும் பதிவு செய்கிறது. அப்போ இந்த செய்தியோட ரத்தின சுருக்கமாக ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். எலிசா என்கிற மனிதன் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தான். அப்படி இருந்ததினால் அநேகத்திற்கு அதிகாரியானான் என்பதை நாம் மிக சரியாக காண முடிகிறது. அப்படித்தானே? எலிசா ஒரு பெரிய தகுதி வாய்ந்த திறமையான தாளந்து படைத்த மனிதன் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. ஒரு சாதாரண கிராமத்தில் உள்ள ஒரு கிராம விவசாயி, ஒரு வாலிபனான ஒரு மனிதன். ஆனால் தேவன் அந்த கிராமத்தில், அந்த விவசாய குடும்பத்தில் அவனுக்கு என்ன வேலையை கொடுத்திருந்தாரோ அதில் உண்மையாக தன் தகப்பனோடு சேர்ந்து பரலோக தேவனுக்கும் அவன் உண்மையாக இருந்ததுனால அவனுடைய வாழ்க்கையில் மத்தேயு 25:21 நிறைவேறியது. படிக்கணும்ல, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மீது உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. எலிசா நினைச்சு பார்த்துருப்பாரா? இஸ்ரவேல் தேசத்தின் ஒரு பெரிய ஆவிக்குரிய தலைவனாக அந்த ஜனங்களை கண்டித்து சரியான பாதையில் நடத்தக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு இருக்கும்னு சொல்லி 3 பள்ளிக்கூடங்களுக்கு முதல்வராகவும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும்னு நினச்சிருப்பாரா? சாமுவேல் தீர்க்கதரிசி காலத்தில் தீர்க்கதரிசன பள்ளிக்கூடங்களை சாமுவேல் ஆரம்பித்தார். இந்த தீர்க்கதரிசன பள்ளிக்கூடங்கள் எல்லாம் நாள் போன போக்கில் எல்லாம் ஒன்றெல்லாம் போயிடுச்சு. மறுபடி எலியா அந்த பள்ளிக்கூடங்களை எல்லாம் சீர்படுத்தினார். கடைசியாக எலியா பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அந்த 3 பள்ளிக்கூடங்களுக்கும் பார்வையிட சென்றார். கில்கால், எரிகோ, பெத்தேல். அந்த 3 பள்ளிக்கூடங்களுக்கும் எலியாவோடு எலிசாவும் போனார். ஏன்னா எலியாவுக்கு அப்புறம் அந்த 3 பள்ளிக்கூடத்தையும் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு தான் இருந்துச்சு? எலிசாவுக்கு தான் இருந்துச்சு. தீர்க்கதரிசிகளின் பள்ளிக்கூடம்னு சொல்லி வேதாகமத்தில் படிக்கிறோமே, இந்த பள்ளிக்கூடங்கள் மூலமாக ஊழியக்காரர்களை உருவாக்கி தேசத்து ஜனங்களை ஆவிக்குரிய வழியில் செம்மையாக நடத்திய எலியாவின் பாரமுள்ள அந்த பொறுப்பை சாதாரண விவசாயியான எலிசா பெற்றுக்கொண்டார். காரணம், தேவன் அவனுக்கு என்ன கொடுத்திருந்தாரோ அதில் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நான் ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி என்னுடைய செய்தியை முடிக்க ஆசைப்படுகிறேன். எலிசாவிற்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு. எலிசாங்கிற ஒரு விவசாயிக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்ட போது அந்த அழைப்புக்கு அவன் உண்மையாக செவி கொடுத்தான். அதன் விளைவாக அவன் மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். இதே போல 18ஆம் நூற்றாண்டில் கொடுக்கப்பட்ட அழைப்பிற்கு ஒரு விவசாயி எப்படி செவி கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். நியூ ஹோம்ஷயர் அப்படிங்கிற இடத்துல உள்ள நியூ இப்விச் அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தாராம். அவர் பேர் ஹேஸ்டிங்ஸ். இந்த விவசாயி 1844 வருஷம், ரொம்ப பிரபலமான வருஷம் இல்லை, அந்த வருஷத்தோட ஆகஸ்ட் மாதத்தில் தன்னுடைய தோட்டத்தில் உருளைக்கிழங்கு பயிர் செய்தாராம். அதெல்லாம் நல்லா வளர்ந்துச்சான் உருளைக்கிழங்கு. வழக்கமாக ஆகஸ்டில் பயிர் வைக்கக்கூடிய உருளைக்கிழங்கை அக்டோபர் மாதத்தில் அறுவடை பண்ணுவாங்களாம். அறுவடை காலம் வந்தது. இவர் அறுவடை செய்யலை உருளைக்கிழங்கை. மற்றவங்க எல்லாம் பக்கத்து வயல்காரர்கள்லாம் உருளைக்கிழங்கை அக்டோபர் மாதத்தில் அறுவடை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பக்கத்து வயல்காரங்கள்லாம் கேட்டாங்களாம், இப்போ மழை வரப்போகுது, மழை காலம் ஆரம்பிக்க போகுது, இன்னும் வயலில் உருளைக்கிழங்கு அறுவடை பண்ணாமல் வச்சுருந்தேன்னா அதெல்லாம் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போயிடும்ல அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், அதில் உருளைக்கிழங்குலாம் தேவையில்லை, அக்டோபர் 22ஆம் தேதி எம்பெருமான் இயேசு மறுபடியும் இந்த பூமிக்கு வரப்போகிறாரு, அவர் என்னை கூட்டிகிட்டு போகிற இடத்திற்கு உருளைக்கிழங்குலாம் அவசியப்படாது அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட பக்கத்து வீட்டுக்காரங்கள்லாம் அப்படி ஒருத்தர் பார்த்துட்டு, இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, மதத்தின் மேலே இவ்வளோ வெறி உள்ளவனாக இருக்கானே, இவனை நம்ம என்ன சொல்கிறோன்னு சொல்லி அந்த ஹேஸ்டிங்ஸை பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டாங்களாம். அப்போ அவங்க சொன்னாங்களாம், அவனுடைய நல்ல குணத்தை பார்த்துட்டு நம்ம எப்படியாவது இவனுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நாங்கள் வேணால் அந்த உருளைக்கிழங்கு எல்லாம் தோண்டி எடுத்து உன் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டுமா, நீ எங்களுக்கு அதுக்கு கூலிலாம் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹேஸ்டிங்ஸ்ட்டு பக்கத்து வயக்காரங்களாம் சொன்னாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், மறுபடியும் நான் போகிற இடத்துல உருளைக்கிழங்குலாம் தேவைப்படாது, நீங்களும் அதை தோண்ட வேண்டாம், ஏன்னா அது வயல்லே இருக்கட்டும். ஆண்டவர்
திரும்ப வருகிறார் என்கிற வாக்குத்தத்தத்தின் மீது நான் எவ்வளவு விசுவாசம் உடையவனா இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு என் வயலில் உள்ள உருளைக்கிழங்கு தான் சாட்சி. அதனால அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். நினச்ச மாதிரி அக்டோபர் 22 வந்துச்சு. ஆண்டவர் வரல இல்லை. தீர்க்க தரிசனத்தை நம்முடைய முற்பிதாக்கள் சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால ஒரு பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சுது. ஹேஸ்டிங்ஸுக்கும் ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் இருந்திருக்கும். அப்போ இந்த பக்கத்து வயக்காரங்கள்லாம் வந்து பரியாசம் பண்ணாங்களாம். டேய், பைத்தியக்கார மாதிரி பேசின பார்த்தல்ல, இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரை பார்த்து ஏளனம் பண்ணாங்களாம். ஆனால் அந்த சமயத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா? பக்கத்து வயக்காரங்க எல்லாம் உருளைக்கிழங்கு அறுவடை பண்ணி வச்சுருந்தாங்க. ஏதோ ஒரு விதமான ஒரு நாசம் ஏற்பட்டதுனால யாரெல்லாம் உருளைக்கிழங்கு அறுவடை பண்ணி வச்சுருந்தாங்களோ எல்லாம் அழுகி கெட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சான். அறுவடை செய்து வைத்திருந்த அத்தனை கிழங்குகளும் நாசமாயிருச்சான். அக்டோபர் மாதம் முடிஞ்சிருச்சு. நவம்பர் மாதத்தில் இந்த ஹேஸ்டிங்ஸ் போய் அவரோட வயலில் உருளைக்கிழங்கு தோண்டினா எல்லா கிழங்குகளும் அருமையாக விளைஞ்சிருந்துச்சான். அந்த பட்டணத்தில் உள்ள எல்லா கிழங்குகளும் நாசமாயிருந்துச்சு. இவரோட வயலில் உள்ள கிழங்குகள் மாத்திரம்தான் அருமையாக விளைஞ்சிருந்துச்சான். அப்போ இந்த பக்கத்து வயக்காரங்க எல்லாம் சேர்ந்து வந்தாங்களாம். சேர்ந்து வந்துட்டு அவர் யாரெல்லாம் அந்த உருளைக்கிழங்கு அறுவடை பண்ணுன்னு நிர்பந்தம் பண்ணாங்களோ அவங்களோட உருளைக்கிழங்குலாம் அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ வந்து எங்களுடைய உருளைக்கிழங்கெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, நீ எங்களுக்கு கொஞ்சம் விதை உருளைக்கிழங்கு கூட அப்படின்னு சொல்லி இவர் கையை நாடி வந்தாங்களாம். இவங்கெல்லாம் நினச்சாங்க இவன் காலிடா, இதோட இவன் வாழ்க்கையே முடிஞ்சு எல்லாம் நாசமாக போகுது மழையில் அப்படின்னு நினச்சாங்களாம். ஆனால் தேவன் கொடுத்த அந்த தீர்க்க தரிசன சத்தத்தை கேட்டு ஒருவேளை புரிதல் தவறாக இருந்திருக்கலாம். சம்பவம் சரிதான், நுட்ப நியாய விசாரணை பூமியில் அல்ல பரலோகத்தில் நடக்க போகுது அப்படிங்கிற செய்தி உண்மையானது, இடம்தான் வேற. அந்த அழைப்பின் சத்தத்திற்கு ஒப்பு கொடுத்ததுனால ஒரு விவசாயி எவ்வாறு பாதுகாக்கப்பட்டார்? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் விவசாயியாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், அல்லது மெக்கானிக்காக இருக்கலாம், அல்லது மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கலாம். என்ன வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, நம்முடைய வேலை தேவனை கனப்படுத்துகிறதா? நம்முடைய வேலையின் மூலமாக ஊழியம் நாம் செய்கிறோமா? நம்முடைய வேலையில் தர்த்தியாகம் உள்ளவர்களாக நம்முடைய ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சேவையை செய்யாமல், நான் டீச்சராக இருந்து 10 ஹவர் கிளாஸ் எடுத்தாலும் சரி, டெய்லி 100 பேஷண்ட்டை பார்த்தாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்முடைய வேலை தேவனுடைய ஊழியத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு கருவியாக மாறட்டும். விவசாயிக்கு ஒரு அழைப்பை கொடுத்தது போல பரலோகத்தின் தேவன் உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளில் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இந்த அழைப்பின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபித்து நம்முடைய செய்தியை நிறைவு செய்வோமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் எலிசா என்கிற விவசாயியே, அன்புள்ள தகப்பனே, இஸ்ரவேல் தேசத்தின் ஆவிக்குரிய ஆத்துமாக்களை அறுவடை செய்யும்படியாக ஒரு தியாக தலைவனாக நீர் அவரை உயர்த்தினீர் ஐயா. அதற்கு காரணம் தன்னுடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட பணியை அவன் நேர்த்தியாக செய்தான். தன்னுடைய பூலோக தகப்பனோடு சேர்ந்து வேலை செய்தது நிமித்தமாக பரலோக தகப்பனோடு இசைந்து வாழ்வதற்கு அவன் கற்றுக்கொண்டான் என்று படித்தான். அன்புள்ள ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற பணிகளை உண்மையாக செய்து பரலோக தகப்பனுக்கான ஊழியத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்ற தேவன் எங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறீர். இந்த நாளில் இந்த செய்தியை கேட்ட எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அழைக்கப்பட்ட அழைப்பை உணர்ந்தவர்களாக இந்த நாளில் ஒரு நல்ல தீர்மானத்தோடு தங்களுடைய பணியை வருமானத்திற்காக மாத்திரமல்ல, தேவனை அறிவிக்கக்கூடிய சுவிசேஷ வாசலாகவும் பயன்படுத்துவோம் என்கிற தீர்மானத்தோடு யாவரும் கடந்து செல்ல பரலோகத்தின் ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.